ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒரு 10 வயது நிரம்பிய கண்ணன் கம்சனை வதம் செய்ததும், காற்றை சுவாசித்துக் கொண்டு 7 வயது சிறுவன் ஆன துருவன் காட்டில் தவம் இருந்ததும் ஆத்மாவின் பிரபாவமே தவிர உடல் வலிமையால் அல்ல என்று தங்களுடைய அருளுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன், யானை, எறும்பு என பல வித்தியாசமான கண்டெய்னர்களில் இந்த பூமிக்கு வரும் பல கோடி ஆத்மாக்களின் பிரபாவம் ஒன்றாக இருக்குமா அல்லது வெவ்வேறா? ஒரு சின்ன நெருப்பு குச்சி இருக்கு, ஒரு பெரிய காட்டை எரிச்சிட முடியுமா? அவ்வளோ நெருப்பு குச்சி தான், காடு எவ்வளோ பெருசு, எரிச்சிட முடியும். அந்த மாதிரி there is some superior energy even in a smaller container. அந்த மாதிரி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஒரு கிருஷ்ணனா கம்சனை வதம் பண்ண முடியும். அது கிருஷ்ணர்கிட்ட இருந்தது. ஏன்னா அவர் வந்தது மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமுதிரை தான் பிறந்தானுங்கிற மாதிரி. அப்போ பிறந்த உடனே ஆரம்பிச்சிட்டார் அவரை கொலை பண்ணுறதுக்காக. பூதனான்னு ஒரு ராட்சசி வர்றா, அவள் விஷம் கலந்த பாலை அவளுக்கு ஃபீட் பண்ணுறா. அவளை பால் குடிச்சே கொண்டு போட்டான் அந்த பாவி இல்லையா? அதனால் he came for that. அந்த யுகத்தை முடிக்கிறதுக்காக வந்தார் அவர். அண்ட் ஏர் தட் டைப் ஆஃப் அ பவர். நம்ம அதே ஏஜுக்கிற குழந்தைங்கிட்டலாம் போயிட்டு இதெல்லாம் பண்ணுன்னா வராது. துருவனும் அதே மாதிரி தான், பிரகலாதன் அதே மாதிரி தான். ஒரு பிரகலாதனை மாதிரி உங்கள் வீட்டுக்கிற குழந்தைங்க ஓம் நம்ம நாராயணா சொல்லுமா? நாளைக்கு காலையில் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னாவே நாராயணனை தூக்கி போட்டுரும் இல்லையா? அவன் ராஜ்யமே வேணான்னா கூட ஓம் நமோ நாராயண தான் சொல்லுவான், இரண்ய கசிவு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். அதனால் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் அந்த மைண்டில் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கீங்கன்றதை வச்சே தவிர ஒரு ஃபிசிக்கல் சைடை வச்சு பெரிய விஷயம் கிடையாது. தான் தெய்வம், தானே அனைத்தும் என்று உணர்ந்து கொள்ளுகிற அல்டிமேட் லெவல் தான் ஞானம் என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஞானம் பெற்ற தெய்வங்களாக இந்த பூமியில் வாழும் தங்களை போன்ற உயர்நிலை மகான்கள் தங்கள் அடியவர்களின் நியாயமான வேண்டுதல்களை நேரடியாக நிறைவேற்றாமல் சங்கல்ப பலத்தின் மூலமே அவற்றை செயல்பட வைப்பதன் காரணம் என்ன? மகான்களை தெய்வங்களாக அங்கீகரிக்கும் பரமாத்மா அல்லது தேவலோகம் அந்த பவரை மகான்களுக்கு டெலிகேட் செய்வதில்லையா? உலகத்தில் நீங்கள் எதையுமே கேட்கவே தேவையில்லை. ப்ரேயர்ன்றதே இர்ரெலவெண்ட். ஜனங்க பைத்தியக்காரத்தனமாக கடவுள்கிட்ட போய் லட்டு கொடு, பூந்தி கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கா, ஒரு ஃபீடிங் மதர். அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும் தெரியாதா? அவள் வந்து அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண மாட்டாளாம். சரி, ஃபீட் பண்ணுற மதர் இல்லை, அப்போ எங்கேயோ பால் சூடு பண்ணி 7 மணிக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணுமேனு வர வழியிலே அந்த சூடான பாலை ஸ்பூன் ஊற்றி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு சூடாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ண மாட்டாளாம். அதனால் நம்முடைய அஜ்ஞானம் தான் நம்மளை ஏதோ ப்ரே பண்ணணும் போல இருக்குதுன்னு நினைக்கிது. அந்த ப்ரேயர் பண்ணணும்னு நீ நினைக்கிறதே உன்னுடைய அஜ்ஞானம் தான். கடவுளை நீ இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீ எல்லாம் உட்காந்துன்னு இருக்க, உன் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டு வந்துட்டுருக்கு, 11,200 தடவை உன் ஹார்ட்டு லப்டப்புன்னு அடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்குது. இது உன்னோட மெக்கானிசம் ஏதாவது இருக்கா? நீ கீ கொடுத்தியா, ஏதாவது பண்ணியா? ஒன்றும் பண்ணல. அதாவது இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்முடைய லைஃப்ங்கிறது ஏற்கனவே நிர்ணயமாயிருக்கு. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கையில் இல்லை. நம்ம கடவுளுங்கிறவன் யார்? வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய். நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதும் அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய். ஜனங்க ஒரு மாயையில் ஆட்பட்டிருக்கிறதுனால, கடவுளுடைய மகிமை இவங்களுக்கு புரியாததுனால நம்ம இதை பண்ணிடும் பழகுது, அதை பண்ணும்போது இதில் இவங்களுடைய லொல்லு புத்தி கடவுள்கிட்ட கமிஷன் பேரம் வேறு பேசுவாங்க. நீ இதை பண்ணியானா நான் உனக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தேங்காயும் அந்த படுபாய் படைச்சது தான். நீ தான் அவனுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிடுவேன் இல்லையா? இட்ஸ் அவர் இக்னோரன்ஸ் விச் மேக்ஸ் அஸ் ஃபீல் தட் வி ஹேவ் டு டூ ஆல் திஸ் திங். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஏதோ தென்னை மரம் இருக்குது, இந்த புல் இருக்குது, விதவிதமான செடிகள் எல்லாம் இருக்குது. இத்தனையும் கடவுள் படைக்காமல் வந்திருக்குமா? சரி, நாம் பில்டிங் படைச்சிட்டோன்னு நினைக்கிறோம். அந்த பில்டிங்குக்கு தேவையான செங்கல், அந்த சிமெண்ட், கால்சியம்ன்ற அது,
பெயிண்ட்டு, ஜன்னல், இரும்பு இதில் ஏதாவது வந்து கடவுள் கொடுக்காதது இருக்க முடியுமா? அதனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடவுள் உங்களோடையே இருக்கான். அது உங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ காலையில் நீ தூங்கி எந்திரிக்கிற, தூங்கி எந்திரிக்கிறதே கடவுளால் தான். உறங்குவது போலும் பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குனேன்னா செத்துப்பட்டேன்னு அர்த்தம். காலையிலே நீ எந்திரிச்சிட்டியானா திருப்பியும் பிறந்திருக்கன்னு அர்த்தம். இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன்னு சொல்கிற கவிதைக்கு அதுதான் அர்த்தம். காலையில் எந்திரிச்சதே கடவுளுடைய ஒரு அதிசயம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காஃபி சாப்பிட்ற, இல்லை டீ சாப்பிட்ற, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஒரு பால் இருக்குது. பால் பவுடராக இருந்தாலும் சரி, ரெகுலர் பாலாக இருந்தாலும் சரி. அது யார் கொடுத்தாங்க? ஒரு காராம்பசு, கருப்பு பசு பச்சை புல்லை சாப்பிட்டுட்டு வெள்ளை பாலை கொடுக்குது. இதை விட பெரிய ஒரு அதிசயம் உலகத்தில் இருக்க முடியுமா? ஒரு கருப்பு பசு, காராம்பசு பச்சை புல்லை சாப்பிட்டுட்டு சரி அந்த பால் வந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் எங்கேயோ குன்னூரில், டார்ஜிலிங்கில் யாரோ வயலில் விளைவிச்சான். அது உனக்கு வந்து சேருது. பேக் பண்ணி புரூக் பாண்டு, லிப்டனு, நர்சஸ் காஃபின்னு ஏதோ ஒரு வகையில் வந்து சேருது. சர்க்கரை ஆந்திராலேயோ இல்லை தமிழ்நாட்டில் இப்போல்லாம் சர்க்கரை மில்லெல்லாம் படுத்துச்சு. முதல்ல நிறைய சர்க்கரை மில் இருந்தது. உத்தரப்பிரதேஷ்லேயோ இருக்கிற வயலில் கரும்பு வருது. அதை எடுத்து அவங்க சர்க்கரை பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த சர்க்கரை தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதை குடிக்கிற செராமிக் மக்காகட்டும், இல்லை எவர்சிலர் டம்ளர் ஆகட்டும், இல்லை பித்தளை ஆகட்டும், டம்ளர் கண்டெய்னர், அதுவும் கடவுள் கொடுத்த பேஸ் மெட்டல். அப்போ நீ காஃபி சாப்பிட்ற போதே கடவுள் உனக்காக இவ்வளோ உழைச்சிருக்கான், இவ்வளோ ஓவர் டைம் பண்ணியிருக்கான். ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னால் இவ்வளோ இருக்கு. அதுக்கடுத்து நீ ட்ரெஸ்ஸு போடுற. இந்த ட்ரெஸ் எங்கே? யாரோ ஒருத்தன் வயலில் காட்டனை பருத்தியை விளைவிச்சான். அதை இன்யாரோ ஒருத்தன் போய் யான்னு சொல்லுவாங்க, தறியில் போட்டு நெய்ஞ்சான். அது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்காரன் கொண்டு போய் ஒரு ஷர்ட்டாவோ பேண்ட்டாவோ துணியாவோ பண்ணி அது கலர்லாம் போட்டு அது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் வழியாக இல்லை ரெடிமேட் பண்ணியோ உங்கள்கிட்ட வருது. அதான் நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி நீ காமாக திங்க் பண்ணி பார்த்தேன்னா நீ ஒரு செகண்ட் கூட கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னால் வாழவே முடியாது. பட் யூ ஃபெயில் டு ரியலைஸ் அவனுடைய கருணை என்னங்கிறது, அவன் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு புரியல. அதனால தான் நம்ம எப்போ பாரு நம்ம எதுவும் இந்த உலகத்தை படித்த மாதிரி, நம்மளை நாமளே படவிச்சுக்கிட்ட மாதிரி. நல்ல யோசனை பண்ணுங்க. ஒரு தாய் இருக்கான், அந்த தாயே கடவுள் தான். இல்லைன்னா ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு ஹஸ்பண்டுடைய அந்த விந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு ட்ராப்பு 2 ட்ராப் போயிருக்கும். அதை வச்சு ஒரு உயிர் உற்பத்தி ஆகி அது வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த தாயோட கர்ப்பத்துக்குள்ளே எப்படியெல்லாம் வளர்ந்து வயிற்றுக்குள்ளேயே அது வந்து ஒரு ஷேப்பை எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி இப்படி உட்காந்து நின்றுட்டு ஒரு லெவலுக்கு மேலே தாயோடைய தொப்புள் கொடிக்கும் தனக்கும் கனெக்ட் பண்ணின்னு தாயார் சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் அது சாப்பிட்டு அது வளர்ந்து ஒரு 2 கேஜி 3 கேஜியாக உலகத்தில் வந்து தாயாருடைய அந்த பிறப்பு உறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா தவளுண்டு இருக்கும். அதில் அவ்வளோ பெரிய குழந்தை எப்படி வருது? நீயும் சொல்லி பார்க்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் யோசனை பண்ணால் தான் உங்களுக்கு கடவுளுடைய மகிமை புரியும். நம்ம யோசனையே பண்ணுறது இல்லை. எப்பயுமே நம்ம இல்லாததை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கோமே தவிர கடவுள் நமக்காக இவ்வளோ கொடுத்துருக்காங்கிறதே நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம ஏதோ நம்ம போய் ப்ரே பண்ணும் போல இருக்குது, அது பண்ணோம் இது பண்ணோன்றது இதெல்லாம் தேவையே இல்லை. எது வேணுமோ அதெல்லாம் கடவுளுக்கே தெரியும். அதனால் வேண்டத்தக்கது அறிவோய்னா அதுதான் அர்த்தம். நமக்கு புரியல. அதனால் நாம் கடவுள்கிட்ட போய் லொட்டு கொடு லெஸ்கு கொடுன்னு கேட்குறத விட நக்கீரர் சொல்லுவார் பரிபாடலில், யான் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், போகம் வேண்டாம், நீ அன்பும் அருளும் அரணுமேயாம்ன்றான். உன் அன்பை கொடு, உன்னுடைய அருளை கொடு, தர்மமாக வாழ்கிற நல்ல புத்தியை எனக்கு கொடு. இதுதான் ப்ரேயராக இருக்கணும். அதனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்ல. நம்ம போக்கில் நம்மளை விட்டுட்டா இல்லாத வம்பு தான் வரும். ஒரு ஆள் ஒரு காட்டில் போயிருந்தான். அது ஒரு மரத்துக்கு கீழே படுத்தான் டயர்டாகுதுன்னு சொல்லி. அது கற்பக விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீன்னு வாங்க நினச்சான். இந்த இடம் நல்லா இல்லை, ஒரு கட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், மெத்தை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சான். தலைகணியோட ஜம்முன்னு ஒரு மெத்தை வந்துச்சு, கட்டில் வந்துச்சு, படுத்துக்கினான். இப்போ நல்ல சாப்பாடு வந்தால் நினச்சான், சாப்பாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கால் பிடிக்கிறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்கணும், அழகான பொம்பளை கூட வந்தான். ஜாலியாக இருக்குது இவனுக்கு. அப்போ நினச்சிக்கலாம், ஐயோ நம்ம காட்டில் இருக்கோம், புலி வந்தால் என்ன ஆகும்னு. புலி வந்துச்சு. புலி நம்மளை அடிச்சிட்டா என்ன ஆகும்னு நினச்சா ஆச்சிச்சு. அதனால் நம்ம எண்ணத்தினுடைய போக்கில் நம்ம வாழ கற்றுக்கினா இந்த வம்பெல்லாம் தான் வரும். மீடாசன் ஒருத்தன் தான்
கடவுள்கிட்ட எதை தொட்டாலும் தங்கம் வாங்கணும்னா எவ்வளோ பிரச்சனையில் மாட்டினான் அவன். அதை விட கடவுள் அவனை வசதியை தானே வச்சுருந்தார், அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு சேர்த்து போக வேண்டியதான். இவனுக்கு எதுக்கு அந்த கோல்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்? எதை தொட்டாலும் கோல்டு ஆச்சுன்னா இருக்கு. அதனால் உங்களுடைய புராணங்கள் நீங்கள் படிக்கிற எல்லா ராட்சஸர்களுமே அவங்க என்ன கேட்டாங்க? சாகா வரம் கேட்டாங்க. சாகா வரம்னா என்ன? இனிமேல் பிறக்கக்கூடாது அப்படின்னு. பட் கடவுள் என்ன பண்ணுவார்? அதுலேயே ஒரு கேட்ச் வச்சுருவார். அதுக்கு என்ன பேர்? சாகும் வரம். இவன் கேட்டது சாகாது இருக்கிறதுக்கு வரோம். ஆனால் என்ன, காலையில் கொல்லக்கூடாது, சாயந்தரம் கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளே கொல்லக்கூடாது, வெளியே கொல்லக்கூடாது, இப்படிலாம் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவான். அப்பயும் கடவுள் தடுக்கல நுழைஞ்சி கரெக்டாக அவனை வந்து அறிவுருவாகி அந்தியம் போதில்னு வீட்டு படிக்கட்டில் உட்கார வச்சு கீழே உடம்பு படக்கூடாதுன்னு தொடை மேலே படுக்க வச்சு அவன் குடலை கீழ்ச்சி விடுவான். அதனால் கடவுள்கிட்ட நம்ம எதுவுமே கேட்காம ஒரு குழந்த மாதிரி இருந்தால் போகிறோம். அதனால் பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னோசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம் தான் பைபிள். ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கவலமற்ற தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ, அது நீ குழந்தையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 40 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம். சைல்ட் லைக் இன்னசென்ஸ் தான். அது இருந்தால் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா உன்ன மாதிரி கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கிறவனுக்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்னு அவங்களுக்காக கடவுளுடைய சொர்க்கத்தின் கதவுகள் என்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றனன்றது தான் பைபிள். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணதில்லை. இது இந்த ப்ரேயர்ன்றதே வந்து நம்முடைய அஜ்ஞானத்தினுடைய ஒரு எக்ஸால்டட் வெர்ஷன். ஒன்றுமே கேட்க தேவையில்லை. நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், அத்தனை கடவுளையும் பார்த்துருக்கேன். எந்த கடவுள் கேட்பாங்க? இப்போ உங்கள் வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா ஒரு சாக்லேட்டு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த கடவுள் ஃபார்ம், கடவுள் ஒன்று தான், அது வேறு வேறு ஃபார்ம். இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான், இப்போ அது மைக்கு, அந்த லைட்டு, ஃபேனு, ஏசி, ஹீட்ரு, அந்த மாதிரி தான் இருக்கிறது ஒரு கடவுள். அவன் யூட்டிலிட்டிஸ்க்காக வேறு வேறு ஃபார்மில் வரான். அப்போ எல்லா கடவுளும் கேட்பாங்க, உனக்கு எதாவது வர வேணுமான்னு கேட்பாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. நான் எதுவுமே கேட்டதே இல்லை, எதுவுமே கேட்டதே இல்லை. உங்கள்கிட்ட கடவுள் மாட்டினா விட்டுருவே நீ? நான் தோலில் துண்டை போட்டு முறுக்கி எனக்கு லட்டு கொடு, பூந்தி கொடு, அது பாசந்தி கொடு, பாதாம் கீரை கொடுன்னு கேட்டுருவேன் நீ. அந்த மாதிரி யார் கேட்பானோ அவங்ககிட்ட கடவுள் வர்றதில்லை. எதுவும் கேட்காத ஒரு பக்குவத்தை எவன் அடைஞ்சிட்டானோ அவனுக்கு கடவுளுடைய தரிசனங்கள் கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைக்கிற போது இட்ஸ் நாட் தட் நீ கேட்கலன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. எனக்கு முதல்ல தரிசனமானது காயத்ரி. காயத்ரி வந்து ஒரு 3 அடி உயரத்தில் இருந்திருப்பாங்க. நான் காலை கூட தொட்டு கும்பிட்டேன். நல்லா நெருப்பு மாதிரி இருந்தது. அவங்க வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. நான் யக்ஞ தேவதை, காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள். இதான் அந்த அம்மா என்னை கேட்டது. நான் எனக்கு ஒன்றும் வேணான்றேன். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுத்தாகணும் கேளுங்கிறான். இதே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போச்சு. நான் சொன்னேன், சரி என்னை யார் பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குற நிலையிலே என்றைக்கும் இப்போ வருவேன்னு நான் இதான் காயத்ரிக்கிட்ட நான் வாங்கினு வரோம். இது பலிக்குது. நான் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சிக்கின்னே இருக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச தரிசனம் வந்து கங்கை தாய். நான் 1984 பிப்ரவரியில் கும்பமேளா போயிருந்தேன். அங்கே ஹரித்வாரில் ஹரிக்கி பைரின்னு ஒரு இடம் இருக்குது. எங்கிட்ட அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது. சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஐப்பசாமி 2 கருப்பு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு கோபால் பல்புடி தான் வச்சுருப்பேன். நான் ஒரு ஜுவல்லா பேக் வச்சுருப்பேன். இதுதான் என் பிலாங்கிங். அப்போது அந்த பேகை கங்கை கரையில் வச்சுட்டு படிக்கட்டில் நான் ஃபஸ்ட்டு டைம், இந்த வரம்பில் ஃபஸ்ட் டைம் கங்கையில் முழுகிறேன். அப்போ பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு 3-4 வயசில் ஒரு குழந்தை அங்கே வந்துட்டு மாமா இப்போ தான் வந்து இத்தனை சால்கே பாத் அப்போ ஆயவும் ஹானிக்கு இல்லையே மாமா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்தியா அப்படின்னா. அப்போ பாரு, ஒரு குழந்தையாட்டம் வரா, நம்மக்கிட்ட பேசுங்கிற போது அவள் சொல்கிற டைலாக் வச்சு தான் நீ தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ வருஷம் கழிச்சுன்றா, மாமான்னா நம்ம அவ்வளோ விட சீனியரான ஆத்மான்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணிப்பார். அப்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் குளிக்க வந்திருக்கியான்னா நான் எந்திரிக்கிறேன், அது கூட கண்ணில்னு பார்த்துட்டேன். இப்படி நான் எல்லா கடவுளையும் விதவிதமாக பார்த்துருக்கேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, கேட்டுக்குவேன். இப்போ நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா கோயிலுக்கு போய் உக்காந்து இருக்கேன். அப்போது காமாட்சி அம்மா கிட்டேருந்து இவ்வளோ பெரிய கற்பூத்தை அங்கே இருக்கிற ஒரு ஐயர் தூக்கின்னு வந்து ஏதோ ஒரு சாமி வந்த மாதிரி என் கையில் வச்சு, ஐயப்பா இதை வச்சு சனாதன தர்மத்தை பரப்பு அப்படின்னா. அவன் எதுக்கு இதை பண்ணணும் ஏன் சொல்லு? இது வந்து ஒரு கோயில் குருக்கள் வந்து ஒரு பக்தனுக்கு செய்ய வேண்டியது, அப்படி தான் நடக்கும். எனக்கு அதுக்கு முன்ன நாளே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நான் காரில் இப்படி கண்ணாடி அரிக்கின்னு இருப்பேன். ஒரு குருக்கள் வந்து ஒரு மாலை அப்படி வீசுவான், கரெக்டாக நம்ம கழுத்தில் விடும். இது இந்த மாதிரி ஒரு தரிசனம்.
அதுக்கப்புறம் கைலாசத்தை சுற்றி வர்றபோது மோம் பர்வத்தம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 4 அடி உயரத்தில் பிள்ளையார் வந்து ரெகுலர் 4 அடி உயரத்தில் பிள்ளையார் இருப்பார். அந்த இடத்துல மலையில் ஓம்னு எழுதியிருக்கோம். அந்த இடத்துல இந்த தரிசனம் கிடச்சிது. இப்படி இப்படி இப்படின்னு தும்பிக்கை ஆட்டி ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு போனேன். மலையை சுற்றி நான் 11 தடவை கைலாசத்துக்கு போயிருக்கேன். ஒரு தடவை முருகர் குழந்தையாட்டம் வந்தார். வந்து இவ்வளோ கல் வாட்டர் மார்க்ஸ்னுவாங்க. அந்த கல் மேலே சங்கு, சக்கரம், பாதம், வில்லு, அம்பு, வேலு இந்த மாதிரிலாம் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், வாட்டர் மார்க்ஸ். இவ்வளோ கல்லை அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னா. அப்பா அண்ணா சிவபெருமான், முருகர் என்ன மாமான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டு அப்பா கோட்டை கட்டுனா ஆன்மீகத்தில் எதையாவது சாதின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் அங்கே இருக்கேன். அன்றைக்கி யாரும் என் காதில் வந்து சொல்கிறாங்க, அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போன்றாங்க. என்னடா நம்ம கைலாசில் இருக்கிறோம், நம்மளை போய் தர்காவுக்கு போக சொல்கிறாங்களேன்ட்டு நான் கந்தூரி தர்காவுக்கு போனேன், தியானம் பண்ணியிருந்தேன். அப்போ தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷா அப்படின்னு அக்பர் பாட்ஷா குழந்தை இல்லாமல் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் குழந்தை பிறந்து அவருக்கு ஃபத்தேபூர் சிக்ரி என்ற ஊரையே எழுதி கொடுத்துட்டான் அக்பர். அந்த மகான் அவர் சொன்னார், என்ன நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ நல்லா ஆசீர்வாதம் பண்ணு, நான் அவனுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கைலாசத்தில் நான் இருக்கேன். அப்போ வந்து சொல்கிறாங்க, நீ உலகத்தில் வந்த கர்மாலாம் தீர்ந்துச்சு உனக்கு, நீ எந்த வம்சத்தில் பிறந்தியோ அவங்களுக்கு நீ தேவசம்லாம் பண்ண வேண்டியதில்லை, அதுக்காக ஒரே ஒரு தடவை நீ எள்ளு எண்ணெயை கொண்டு போய் பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் உங்களையே பார்த்துட்டேன், அங்கேயே போகணும். இல்லை, அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க எல்லா ஆத்மாக்களுக்கும், அங்கே போய் கொடுன்னு. நான் எள்ளு எண்ணெய் எடுத்துன்னு போனேன். அங்கே இருக்கிற ஐடி எவனையுமே கண்டுக்க மாட்டான். அங்கேருந்து நேராக என்கிட்ட வந்தான். வந்து இதை பிடிக்கணும் போய் பத்ரிநாராயணன் காலில் வச்சான். அதனால் நான் தேவசம் தர்ப்பணம்லாம் பண்ணுறதில்லை. இன்னொரு தடவை நான் உட்காந்துருக்கேன் தார்ச்சன்ன்ற இடத்துல. அப்போ ஆகாசிலேருந்து 33 கோடி தேவர்களும் இறங்குறாங்க. அவங்களுடைய கிரீடம், அவங்களுடைய வாகனம், அவங்க ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி அப்படியே இறங்குறாங்க. இறங்கி வந்துட்டு எல்லோரும் இப்படி. நான் சொன்னேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பி சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ அப்படின்னா. நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணன், ஆனாலும் உன்னை கும்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். இப்படி நிறைய என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. எந்த கடவுளை பார்த்தாலும் நீ எதுவும் கேட்டதே இல்லை. சரி, ஒரு ஹியூமன் சைடில் வச்சுக்கோ. காஞ்சி பரமாச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவரை நான் பார்க்குறதுக்காக 1983 ஆகஸ்ட் மாதம் கர்னூலில் ஒரு சக்கரமில்லில் இருந்தார். அங்கே போனேன். 6 மணி ஆயிடுச்சுனாங்க. அதனால் வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து மந்திராலயம் போனேன். அங்கே ரூம் கிடைக்கல, கார்லேயே படுத்துன்னு இருந்துட்டு மறுநாள் அகோபிலம் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு கதை. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் நான் அப்போ ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன் மேனம்பாக்கத்தில். அவங்களாம் நாங்கள் சித்தூர் போகிறோம், வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் பெரியவர் இருக்கார், மகா பெரியவர் வாங்கினாங்க. நானும் போனேன். அவங்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்க. பரமாச்சாரியார் மேனாக்குள்ளே உட்காந்துருக்கார் பல்லக்குள்ளே. நான் கிட்டே போய் இப்படி காலை போட்டுன்னு இப்படி உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்ப சாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அப்புறம் இன்னும் என்ன வேணும்னாரு. நான் சொன்னேன், நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. இப்படி தான் நான் பேசுவேன். அவர் இன்னொரு தடவை சொல்லு, 3 தடவை சொல்லி இன்னொரு தடவை சொல்லு. ஸோ அவர்கிட்ட இந்த 2 வாரம் தான் நான் வாங்கினேன். என்ன, ஆனால் பலிக்கிட்டே இருக்குது. நான் எந்த ஊருக்கு மகேந்திரகிரி காட்டுக்கு போனாலும் தரிசனம் கொடுக்குறாரு. அவர் இறந்த பின்னால் ஃபிசிக்கல் பாடி இல்லாத போது கூட வர்றாரு. நான் ஒரு தடவை காசிக்கு போயிருந்தேன். அங்கே நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமில் 3:30 மணிக்கு ஈரம் சொட்ட வர்றாரு. இவங்கெல்லாம் டெய்லி கங்கையில் போய் குளிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்களுக்கு அந்த குடிப்பினெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள். ராம் சுரத்குமார் சாமி, கோடிசாமி, ரத்னகிரி பாலமுருகன் அடிமையின் எத்தனை மகான்கள், சிவபிரபாகர சித்தியோகி, இஷ்டத்துக்கு பார்த்துருக்கேன் எல்லா மகான்களையும். அதே மாதிரி பங்களாதேஷில் ஒருத்தர் இருந்தார், அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ரொம்ப பெரிய நிலம் வருது. ஸோ அவரை போய் பார்த்துருக்கேன். அப்புறம் மகத்தியர்கள்லாம் மலேசியாவில் குருவாக இருக்கிற ஒரு ஆள் ஹனுமந்தான்னு சொல்லிட்டு, அவர் சைனாக்காரரு. ஆனால் கடப்பா சச்சிதானந்த சாமிக்கிட்ட ஆஞ்சநேய உபாசனை வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மகான்களையும் பார்த்துருக்கேன், கடவுளுடைய ஃபார்மையும் பார்த்துருக்கேன். இது எதுவும் நான் தேடினானான்ட்டு சொல்ல முடியல. விட்ட குறை தொட்ட குறை, ஏதோ ஒரு பிறவியில் கனெக்ஷன் இருக்கும். அதனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வருது, அந்த மாதிரி எண்ணம் வருது, நாம் போகிறோம், நமக்கு அந்த அனுகிரகம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கைட்லைன்லாம் வரும்.
நாங்கள் நிஜமாக வந்து கடவுளெல்லாம் தேடினதில்லை. அதாவது நமக்கே தெரியாது எதுக்கு இதெல்லாம் நடக்குது நம்ம லைஃப்லன்னு ஒன்றும் தெரியாது. தானாக தான் ஒவ்வொரு சீனாக நடந்துருந்தது. ஐ ஜஸ்ட் ஃப்ளோட் வித் த ப்ராசஸ். ஸோ என்னுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரிலாம் தேடணும், பெரிய அனுபவங்கள் வரணும், அப்படி ஆகாசிலேருந்து ஜம்முன்னு வந்து வைகுண்டத்துலேருந்து எல்லாம் குதிப்பாங்க. ஐ வாஸ் அ வெரி ஹாப்பி கோ லைக்கி ஃபேமிலி மேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்டு பிஸ்னஸில் இருந்தேன், காலேஜ் வாத்தியாராக இருந்தேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்தேன். ரொம்ப வசதியாக எல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தோம் நம்ம. ஸோ என்னுடைய நோக்கம் வந்து இதெல்லாம் இல்லை. ஆனால் இட் ஹேப்பன். எல்லாமே தானாக தான் நடந்தது என்னுடைய லைஃப்பில். ஆனால் எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு. இப்போ உட்காந்து காமாக யோசனை பண்ணுற போது நான் எனக்காக பிளான் பண்ணுறதை விட கடவுள் எனக்காக பண்ண பிளான் தான் ரொம்ப நல்லது. எனக்காக அவர் பண்ண பிளான் தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீ யோசனை பண்ணி பாரு, நானும் எல்லோரும் மாதிரி ஒரு வியாபாரியாக இருந்திருப்பேன். ஏதோ ஒரு பங்களாவில் இருந்தோம், ஒரு காரு எல்லாம் வச்சுன்னு இருந்திருப்போம். ஏதோ சொசைட்டியில் ரோட்டரியில் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். சும்மா உங்கள்கிட்ட ஏதாவது வேலை ஆகுமான்னு அவன் நினைப்பான், அவங்ககிட்ட வேலை ஆகுன்னு நீ இருப்பேன். எல்லாம் மியூச்சுவல் ஸ்கிராப்பிங் சொசைட்டி தான், எல்லாம் வேஸ்ட்டு. உனக்காக மதிக்கிறவன் தான் மனுஷன். உன்னோட காருக்காகவோ வீட்டுக்காகவோ ஸ்டேட்டஸ்க்காகவோ மதிக்கிறவன். உன்னால் ஏதோ காரியம் ஆகுன்றதுக்காக யாராவது மதிக்கிறான்னா அதெல்லாம் இல்லை. இந்த குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு என்னால் ஆக வேண்டிய வேலை என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பட் த வே தே ஷோ தேர் லவ் ஆர் வாட் எவர் தட் ரெஸ்பெக்ட், அது ஜென்யூன், அதில் பொய் கிடையாது இல்லையா? அப்போது ஒரு கள்ளம் கபடமற்ற இன்னோசென்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நல்லது. நீ வாந்தி கெட்டதுன்னு நினைப்ப, ஆனால் வாந்தி நல்லது. உங்கள்கிட்ட தேவையில்லாத இருக்கிறதெல்லாம் எடுக்க போகிற. பேதி ரொம்ப நல்லது, ஒரு தும்மல் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதும் கூட கெட்டதில்லை, அதில் ஒரு நல்லது இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பித்தா அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம் என்பது பட்டு அறிவது. ஒரு குழந்தை போய் விரலில் வச்சு சுட்டுக்கும் விளக்கலை, அதுதான் ஞானம்ன்றது. நீ வாயில் சொல்லின்னு கூடாது, அது விளக்கு, அதில் நெருப்பு இருக்கும், கை சுட்டுக்கும், அப்புறம் உங்களுக்கு வலிக்கும். நான் அதுக்கு என்ன புரிய போகுது? ஒரு தடவை சுடட்டுமே என்னப்போ. ஸோ எந்த ஒரு அனுபவம் கூட உனக்கு நல்லது தான் செய்யும். அதனால் நீ எது நடக்குதோ வேடிக்கை பாரு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பகவத்கீதை. அதனால் நீ எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பகைவர்களை அழிப்பதே க்ஷத்ரிய குல தர்மம் என்று மகாபாரதம் கூறுகிறது. ஆனால் அதே மகாபாரதம் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மறுபடி தர்மம் வெல்லும் என்றும் கூறுகிறது. பகைவர்களில் கூட தர்மவான்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படியானால் பகைவர்களை அழிப்பதுதான் ஸ்ரீராமன் அவதரித்த க்ஷத்ரிய குலத்தின் தர்மம் என்று கூறுவது அதர்மமாகாதா? தேவியிலூர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ அப்படின்னு பாடு. அப்போது நல்லவன்ல கெட்டவன் சொல்ல முடியுமா நீ? அப்போது உள்ள நிறைவு. நல்லவன்னா என்ன? அவனால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அதை விட்டு நான் கொஞ்சம் கெட்டது பண்ணுவேன் ஆனால் நல்லவன் தான் சொன்னேன்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் நல்லது கெட்டது இருக்கும். குட் அண்ட் பேட் ஆர் இன்டியர்ட் வித் த போன்ஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். அது மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். இப்போ அம்மா இருக்கா, அவருடைய தொப்புள் கொடி விஷம், சாப்பிட்டாக்கா நாய் கூட செத்து போடணும், பூமி கடியில் அதை பதிப்பாங்க. ஆனால் 2 அடி தள்ளி போனால் அவன் மாறில் அமிர்தம் சுரக்குது. அப்போ நீ எந்த தாயை கடவுளாக நினச்சி கும்பிட்றியோ அவளே நல்லதையும் வச்சுருக்கா கெட்டதையும் வச்சுருக்கா. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க, அதில் தான் அமிர்தமும் வந்தது, உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷமும் வந்தது. இப்போ நல்லது கெட்டது வாழ்க்கை இருந்து தான் தீரும். அப்போ எதில் எது ஜாஸ்தி இருக்குது அதை வச்சு தான் நல்லது கெட்டதை நீ டிசைட் பண்ண முடியும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வெள்ளை வேஷ்டி 8 கஜங்குது, 8 முழம். அதில் ஏதோ 2 இடத்துல கொஞ்சம் இங்கு ஒரு மை இருக்குதுன்னா அதை வந்து ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா கட்டிக்கலாம். நீ 8 முழமும் கருப்பாகுது, கரை படிஞ்சிருக்குது, தூக்கி தான் போடணும். அந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் குட்டு தான். உலகத்தில் 100க்கு 100 நல்லவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இருக்கிறதுக்கு இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். அவர் ஜெயிலில் இருந்தாலையும் கூட தன்னுடைய சாத்வீக குணத்தை விடாத இருந்த பார்த்தாரு. அதனால் சாத்வீக குணம் அவர்கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் அடித்து கொஞ்சம் அரவணைச்சிட்டு இருந்த யசோதைக்கிட்டேயும் பால் குடித்தார் ஆயர்பாடியில். அதுக்கு ரஜோகுணம்னு பேர். சத்துவ குணம் தேவகி கிட்டேருந்து வந்துச்சு. கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது இருக்கு இல்லையா, அது ரஜோகுணம்னுவாங்க. அது வந்து இவகிட்டேருந்து வந்தது யசோதை ஆயர்பாடியில். இந்த பூதனான்ற ராட்சசி கொலை பண்ணுறதுக்காக பால் கொடுக்க வந்தா இல்லையா, அந்த பாலையும் குடிச்சு தொலைச்சான் அந்த பாவி. அதனால் தமோ குணம் வந்துச்சு. அப்போ நீ கும்பிடுற கடவுளே கூட
3 குணங்களை உள்ளடக்கியவன். சத்துவ ரஜோ தமோ இந்த 3 குணங்களை உள்ளடக்கியவன். பார்க்கடலில் கடைஞ்சாங்க, அதில் தான் ஆலகால விஷயம் அமிர்தம் வந்துச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உலகத்தில் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். நீங்கள்லாம் பாடுறீங்க குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு பாடுறீங்க. அப்போ குறை ஒன்றுமே இல்லாதவன் உலகத்தில் கோவிந்தன் தான். ஆனால் நான் இப்போ சொல்லின்னுக்கிறேன்ல, அந்த கோவிந்தன்கிட்டையும் 3 குணமும் இருக்குது, சத்துவ ரஜோ தமோ குணங்கள். அதனால் குறை இல்லாதவங்கன்னு உலகத்தில் யாராலையும் இருக்கவே முடியாது. அப்போ பர்சன்டேஜ் பார்த்துக்கோ, உன்னால் 4 பேருக்கு நல்லது நடந்ததா இல்லை எல்லாருக்குமே கெட்டது தான் நடக்குதா, இவ்வளோதான். அந்த கேல்குலேஷனை வச்சுக்கிட்டு நீ நல்லதுன்னு பார்க்கலாம். இப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னாக்கா மற்றவங்க கொடுக்கறது இல்லை, உன்னுடைய இன்னரன் குவாலிட்டி தான் நல்லதும் கெட்டதும் சொல்லக்கூடியது. உலகத்தில் ரெண்டும் இருக்கும், அது கெட்டது இல்லை நல்லதும் இல்லை. வெயில் அடிக்குது, வெயில் நல்லதா கெட்டதா? ஒரேடியாக வெயில் அடிச்சிச்சுன்னா உனக்கு போர் அடிச்சு போயிடும். கத்திரி வெயிலெலாம் வந்துச்சுன்னா ஒரேடியாக மழை பெஞ்சதுனாலையும் உனக்கு போர் அடிக்கும் இல்லையா? அப்போது வெயிலும் தேவைப்படுது, மழையும் தேவைப்படுது. வெயில் வரலனாக்கா இப்போ சியாட்டல் மாதிரி ஊர்லெல்லாம் நிறைய பேர் மென்டல் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே 8 மாதம் 9 மாதம் வந்து எப்பயுமே கோல்டு இருக்கும். அதனால் பிரெயின் வேலை செய்யறதில்லை, தே கெட் இன்டு டிப்ரெஷன்ஸ். ஸோ நம்ம ஊரில் கூட கோல்டு பிளேசஸில் இருக்கிற எஃபிஷியன்சிக்கும் ஹீட் பிளேசஸில் இருக்கிற எஃபிஷியன்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் கடவுளுக்கு தான் தெரியும் எது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் நீ பார்க்குற எந்த ஒரு விஷயம், இப்போ ஸ்வீட்டு நல்லதான். இதே ஒரு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, டாக்டர் வந்து ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடாத அப்படின்வார். யாருக்கு இல்லையோ அவங்க ஸ்வீட்டு சாப்பிட்லாம். சரி, ஸ்வீட்டு வேணும்னு சாப்பிட்றவனேக்கிறான், அவனுக்கு 10 நாள் காத்தால மத்தியானம் சாயந்தரம் எல்லா வேலையும் ஸ்வீட்டே கொடுத்தியானா அவன் 11ஆவது நாள் ஒரு பக்கோடா கிடைக்காதான்னு அழிவான். அதனால் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப். ரெண்டும் தேவைப்படுது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெண்டும் தேவைப்படுது. அப்போது நல்லதும் தேவை, கெட்டதும் தேவை. உலகம் பூரா அப்படி தான் கடவுள் படைச்சிருக்காரு. இப்போ இந்த மைக் வேலை செய்யுது, மைக் எப்படி வேலை செய்யுது? இதுக்குள்ளே 2 டெர்மினல் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். அப்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தான் மைக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தான் பல்பு, இல்லைன்னா அது வேலை செய்யாது. இதுக்கு மேலே ஒன்றுக்குது, அதுக்கு பேர் எர்த்து. ஷாக் அடிக்காது இருக்கணும்னு ஒரு கம்பி கொண்டு போய் பூமியில் ஒரு ஆணி வச்சு குத்தி விட்ருப்பாங்க, அதுக்கு பேர் எர்த்து. அப்போ எர்த்துங்கிறது பிரம்மம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது சங்கர நாராயணா இல்லை சிவசக்தி என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய இருவேறு கூறுபாடுகள். அதனால் நீ எதுவுமே பண்ண வேணாம், எல்லாம் கடவுளுக்கு தெரியும். அதனுடைய போக்கில் உலகம் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு நல்லாவே இருக்குது. நீ சும்மா ஒரு விட்னஸ். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கினே வா. டோன்ட் திங்க் யூ ஆர் பார்ட்டிசிபெண்ட் ஆர் யூ ஆர் ஏ கண்ட்ரிபியூட்டர் ஆர் யூ ஆர் ஏ கேரக்டர். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் ஒருத்தன் தான். நீ ஒரு பொம்மலாட்ட பொம்மை. அந்த பொம்மலாட்ட பொம்மையும் யாரோ பின்னாலேருந்து இப்படி கை வச்சு அழிக்கலாம். அந்த மாதிரி உன்னையும் என்னையும் யாரோ, அவனுக்கு பேர் ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டு எங்கே இருக்குதுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. மயில்ராவணன் உயிர் 7 கடல் தாண்டி ஒரு மரத்து மேலே கிளிக்கிட்டு இருக்குதுன்னுவாங்க. அது மாதிரி நம்முடைய உயிரெலாம் கூட வேறு வேறு இடங்கள்ல இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. வேறு வேறு இடங்கள் இருக்குது இல்லையா? இப்போ நாகலோகம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய அந்த வெற்றி பிரேன்றான் இல்லையா, குண்டலினி சக்தி, அதுதான் முருகர். நாகசுப்ராயுடு, நாகசுப்ரமணியன்ன்றது. அது நாகலோகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாம்புக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த கால சினிமாலெல்லாம் அஞ்சலி தேவி அவங்க பையனை போய் நாகலோகத்தில் விளக்கு எடுத்துன்னு போய் அங்கேருந்து உயிரை கொண்டாந்து கல்லாக இருக்கிற கணவனை இல்லை செத்து போய்க்கிற கணவனை உயிரில் மீக்கிறதுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரிலாம் இருக்குது. நாகலோகன்றது நிறைய இடத்துல இருக்குது. இப்போ உங்கள் தமிழ்நாடு இருக்குது இல்லையா, இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர்? அரவவாழ்வு அப்படின்னு. அரவவாழ்னா என்ன? எல்லாம் பாம்புங்கன்னு அர்த்தம். இது அரவம்னா பாம்பு. ஸோ இந்த தமிழ்நாடு பாம்புகள் இருக்கிற இடம். அதனால தான் நாகர்கோயில் இருக்கா இல்லையா? அதே மாதிரி கேரளா பார்டரில் பாம்புங்களாக இருக்கிற எத்தனையோ கோயிலுங்கள்லாம் இருக்குதா இல்லையா? கர்நாடகாவில் அவங்க கும்பிட்றதே நிறைய பாம்பு கோயிலுங்களை தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கைலாச யாத்திரை போகிற இடத்துல பங்கு சிற்கான்னு 2 ஊர் இருக்குது, அங்கே தான் நாகலோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா நாகாலேண்டு இருக்குது இல்லையா, அது பாம்புகளுடைய ஊர். இப்படி இந்த பாம்புகளுடைய உலகம் இருக்குது இல்லையா, உங்கள் உலகம் மாதிரியே தான். உங்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், யூரோப்பு, தமிழ்நாடெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது பாம்புங்களுக்கு. எல்லாம் வேறு வேறு இடங்கள்ல நாகலோகமெல்லாம் இருக்குது. ஸோ நம்முடைய உயிரே நம்மக்கிட்ட இல்லை, வேற எங்கேயோ தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நமக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா இது எல்லாமே சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். ஏதோ கொஞ்சோண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இப்படி அப்படியா அப்படின்னு ஒரு ஊகம்தான் இதெல்லாம். இதுக்கு கான்க்ரீட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஸோ டோன்ட் பாதர். இப்போ பரமாச்சாரியார் இருந்தார்,
அவர் செத்து போட்டாருன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. டாக்டருங்கெல்லாம் நைட்டு அவர் கூடயே படுத்துன்னே இருக்காங்க. ஒரு நாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி, திடீர்னு எழுறாரு துவாதசி அன்னைக்கு. எந்திரிச்சிட்டு ஸ்வீட்டு ஏதோ அல்வா மாதிரி அது ஏதோ 2-3 எல்லாம் ஒரு பழம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எனக்கு டாய்லெட் போகணுங்கிறாரு. 2 பேர் அவரை டாய்லெட்டுக்கு தூக்கின்னு போகிறாங்க. அவ்வளோதான். அந்த சாப்பிட்டாரு, டாய்லெட்டுக்கு போகிற வழியிலே காலை உழுக்கினாரு, செத்து போயிட்டார். இப்போது யாருடைய உயிர் எங்கே இருக்குது? சரி, சாகிறதுக்கு ரெடியாகிறாள், எப்படி அல்வா சாப்பிட்டுட்டு சாகும்? இதெல்லாம் புரிகிற பாஷையாக நம்மளுக்கு எதுவும் நமக்கு புரிய போகிறதில்ல. ஸோ உலகத்தை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அந்த கால் கம்ஸ், நீயும் போயினே இரு, உனக்கும் ஒரு அழிப்பு வரும். உலகத்தில் பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார், வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். நீங்களே பார்க்குறீங்க, நம்ம காலனிலே எவ்வளோ பேர் செத்து போயிருப்பாங்க கொரோனா டைமில், அதுக்கு முன்னால், அதுக்கு பின்னால். அவங்க கூட எல்லோரும் போய் உடன்கட்டியாக ஏறிட்டுனாங்க. ஒரு கொஞ்சம் அழுக வரும் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பழகி போகுது, அவ்வளோதான். நிறைய இப்படி தான் நடக்குது உலகத்தில். அதனால் எதுவும் நிஜம் கிடையாது. நெருநல் உளனுருவன் என்று இல்லை எனும் பெருமை உழைத்துலகு. நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைன்றது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதனால் வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமும். யம தர்மம் வர்றபோது என் தம்பி, என் தங்கச்சி இதெல்லாம் சொன்னால் யாராவது விட போகிறானா? தம்பி தனையர் துணையாமும். அப்போ என்ன தான் பண்ணணும்னா, இருக்க வரைக்கும் சாமியை கும்பிடு. உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவ கனியை சேர கருதுகிறேன். சாமி கும்பிட்டுட்டு போகிற வழி கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துன்னு போகிறத விட்டுவிட்டு நான் இந்த உலகத்தில் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு அர்த்தம். நல்லொருத்தர் நீ பார்க்குற உறவுகளும் நிஜம் இல்லை, துறவுகளும் நிஜம் இல்லை. நீ பார்க்குற நல்லவன் நல்லவன் இல்லை, கெட்டவன் கெட்டவன் இல்லை. ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை போன ஜென்மத்தில் இந்த பிரிவில் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் இந்த பிரிவில் அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க, அவங்க நல்லவங்க. போன பிரிவில் நீ அவங்கள அளவு விட்டுருந்தியானா இந்த பிரிவில் அவங்க உங்களை நோண்டுவாங்க, அவங்க உங்களை பொறுத்த மாத்திரம் அவங்க கெட்டவங்க. அதனால் நிஜமாக நீ பார்க்குற எதுவும் நிஜம் இல்லை, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அந்தந்த போக்கில் வரும். அது நம்முடைய அனுபவத்தில் தெரிஞ்சிடும். அதாவது நீ எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்தியிருப்ப, ஆனால் அவங்க உங்கள்கிட்ட ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டானுங்க. அப்போ நமக்கு வருத்தமாக இருக்கும், நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் என்ன பிரயோஜனன்ற மாதிரி. ஒரு மழை இருக்குது, சாக்கடையிலையும் தான் பெய்யும், ஆற்றுலையும் தான் பெய்யும், வயல்லையும் தான் பெய்யும். அப்போ நீ ஏன் சாக்கடையில் பெய்யுதுன்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி இந்த உலகத்தில் சாக்கடைங்களும் இருக்குது, வயல்களும் இருக்குது, ஆறுகளும் இருக்குது. யார் என்னங்கிறது ஏற்கனவே நிர்ணயமாகிருக்கு, எல்லாமே நிர்ணயமாக இருக்குது. ஒரு நல்ல ஆறு கூட ஒரு ராங்கான பிளேஸில் இருந்தாக்கா அது எல்லாருமே கண்டதெல்லாம் பண்ணி அதையும் சாக்கடையாக மாற்றிடுவாங்க. என்ன தெரிந்து விடும், உனக்கென்ன தெரிந்து விடும், சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும். அறிந்து கொள்ள தகுமா, நீ புரிந்து கொள்ள தகுமா, நீ அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா. என்ன தெரிந்து விடும், உனக்கென்ன தெரிந்து விடும், சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும். கண் பார்வை என்னவென்று கண்டு கொள்ள முடியுமா, கண்ணசைவில் காட்டும் ஜாடை என்னவென்று புரியுமா, வீட்சண்யம் வீசும் கிரகித்து கொள்ள முடியுமா, வீணான ஆராய்ச்சி தேவையில்லை தெரியுமா. என்ன தெரிந்து விடும், உனக்கென்ன தெரிந்து விடும், சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்.
கையசைத்து காட்டும் ஜாடை உன் கற்பனைக்கு புரியுமாம். கைமுத்திரைகள் உணர்த்தும் நிலை நம் நிலைக்கு தெரியுமா? கரம் தரும் காந்த ஸ்பரிசம் நம் உடலும் உணருமா? காரணத்திற்காத்திருக்க காலமில்லை தெரியுமா? என்ன தெரிந்து விடும்? தேவனவன் தேர்ந்தெடுத்து ஆடுவது தெரியுமா? தேகாபிமானம் அழிந்த யோகம் என்று தெரியுமா? ஆடுவது தேகமல்ல தேவன் என்று தெரியுமா? இன்னும் தேராத அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியுமா? என்ன தெரிந்து விடும்? உனக்கென்ன தெரிந்து விடும்? சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்? அறிந்து கொள்ள தகுமா? நீ புரிந்து கொள்ள தகுமா? நீ அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா? என்ன தெரிந்து விடும்? உனக்கென்ன தெரிந்து விடும்? சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.